இப்போதெல்லாம் நாம் மறந்து போன விஷயம் வாசிக்கிறது. வாசிப்பதையும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதையும் எதையாவது பற்றி யோசிப்பதையும் மறந்த சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. எந்த நேரமும் மொபைலில் முகத்தை திணிக்கிறோம். வழக்கமாக புத்தக திருவிழாக்களில் நல்ல கூட்டம் வரும். நான் பல ஊர்களில் பேசியிருக்கிறேன். ஆனால் தமிழ் வளர்ந்த பொதிகை என்கிற பேர் இருக்கிற இந்த ஊரில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஒருவேளை எல்லாரும் புத்தகம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள ஓம் பேச்சை கேட்குறத விட புத்தகம் வாங்குறது பரவாயில்ல அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பேர் அங்கே உள்ளே இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கிறவங்கள எங்கெங்கேயோ உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் பேர் ரோட்லேயே நிற்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிற காலி சேர் தான் இருக்குது. இப்போ சமீபமாக கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்களா, அரசியல் கட்சிக்காரங்க புதுசாக ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த கூட்டத்தில் உட்காரணும். உட்காந்து கூட்டம் முடிகிற வரைக்கும் இருந்தீங்கன்னா அந்த சேர் உங்களுக்கு. நான் ஜோக் இல்லை, பத்திரிகையில் பார்த்தேன். ஏன்னா ஆள் வரமாட்டேங்குது. சேரை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். சில பேர் என்ன பண்ணியிருக்கான், குடும்பமாக உட்காந்துருக்காங்க. கோயிலுக்கு மொட்டை அடிக்கலாம் போவோம்ல, சாமி கும்பிட போகிற மாதிரி, நம்ம கைலாசநாதர் கோயிலுக்கு வர்ற மாதிரி மொத்தமாக 5 சேரை தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆளுக்கு ஒரு சேரு. அந்த ரேஞ்சுக்கு நாடு ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, எல்லாரும் வேறு சிந்தனைகளில் இருக்கிறார்கள். வாசிக்கிற பழக்கம் குறைந்து வருகிறது. எப்போது நீங்கள் வாசிக்க மறக்கிறீர்களோ அப்போது மொழியோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு காணாமல் போகும். ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதிகை மலை என்பது தமிழ் புறப்பட்ட இடம்னு சொல்றாங்க. அகத்தியர் கொண்டாந்து கொடுத்துருக்கிறார். அந்த பேரை வச்சிருக்கிற ஒரு இடத்துல எவ்வளவு பழைய ஊர் இந்த தென்காசி. அங்க ஒரு வடக்க ஒரு காசி, இங்க ஒரு தெற்க ஒரு காசி. இல்ல, எவ்வளவு பெருமையான ஊர். மன்னன் பராக்கிரம பாண்டியன் இந்த ஆலயத்துக்கு நற்பணி செய்கிறவர்களின் கால்களில் தலையை வைத்து வணங்குகிறேன்னு கல்வெட்டு எழுதி வைத்த இடம். இதெல்லாம் உண்மைதானுங்க. அப்புறம் 3 பேர் கை தட்டுறீங்க? இந்த உலகத்திலேயே கஷ்டமானது என்னன்னா, கைதட்ட சொல்லி கேட்கறது. நாங்கள் வழக்கமாக பண்ணுற பட்டிமன்றங்களில் கொஞ்சம் கூட்டம் வரும். அவங்க ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க இயல்பாக கைதட்டுவாங்க. பட்டிமன்றத்தில் ஒருத்தர் நானோ பாரதி பாஸ்கரோ எதிர்த்து பேசும்போது வேகமாக கைதட்டுவாங்க. இப்போ நான் பேசும்போது ஆண்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ணுவாங்க. அவங்க பேசும்போது ஆண்களோட பெண்களும் சேர்ந்துக்குவாங்க. அப்போது உற்சாகமாக இருக்கும். தனி உரை அப்படின்றத பெரும்பாலும் தவிர்க்க பார்ப்போம். ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகம் எங்கள் மக்கள் திரளாக வருவார்கள், நிகழ்ச்சி கேட்பார்கள், நம்பி வாங்கன்னு என்னைய மட்டும் இல்லை, இன்னும் 2 பேரை கூட்டு வந்திருக்காங்க. நான் தான் மொத ஆள் எதுக்குன்னா, சரி சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். இங்கே எவ்வளோ நேரம் பேசலாம், இல்லை பேச்சை குறைக்கலாம் அப்படின்றது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கு. வழக்கமாக பட்டிமன்றங்களில் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா பெல் அடிப்பார். பார்த்துருக்கீங்களா? என்னங்க எல்லாம் அமைதியாகவே இருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என் கூட கொஞ்சம் சேர்ந்து வந்தீங்கன்னா தான் சரியாக இருக்கும். அவர் பெல் அடித்து போதும்பா அப்படின்னு உட்கார வச்சுருவார். அது தெரியாமல் நாங்கள் இன்னும் பேசிக்கிட்டு இருப்போம்.
நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு 4 பேருக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள்தான். தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அவர் ஒரு பேச்சாளராக உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். திருக்குறளுக்கு புதுவிதமான உரை ஒன்று எழுதி வெளியிட்டிருக்கிறார். புறநானூறு எல்லாருக்கும் தெரியும்ல, யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தணிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் புதுவதென்றே வாழுதல். இந்த புறநானூற்று பாடல்களுக்கு அருமையான விளக்கம் எழுதியிருக்கிறார். சங்க இலக்கியம். அகநானூறுக்கும் புத்தகம் போட்டிருக்கிறார். ஆனால் அவரை எல்லாருக்கும் எப்படி தெரியும்? பட்டிமன்ற நடுவர் சிரிக்கிற மாதிரி பேசுவார், ஜோக் அடிப்பார், அப்படிதானே தெரியும்ல. காரணம் என்ன? ஒரே காரணம்தான், வாசிப்பதை இந்த தலைமுறை மறந்து விட்டது. எப்போது நீங்கள் ஒரு நூலகத்தை திறக்கிறீர்களோ அப்போது ஒரு சிறைச்சாலை அடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகத்தை கையில் எடுத்த யாரும் தனிமைப்பட்டு போவதில்லை. புத்தகத்தை வாசிக்க தொடங்கிய யாரும் நண்பர் இல்லாமல் போவதில்லை. ஒழுங்காக புத்தகம் வாசிக்கிறவனுக்கு தவறான எண்ணங்கள் வருவதே இல்லை. இத்தனை சிறப்பு மிக்க புத்தகங்களை மக்கள் வாங்கி வாசிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை பெரும் பொருட்செலவில் தமிழக அரசு நடத்துகிறது. அதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது யார் பொறுப்பு? உங்கள் பொறுப்பு, நம் பொறுப்பு. முக்கியமாக பள்ளி பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வயசு 1.5 வயசு குழந்தை கையில் ஒரு தட்டில் வச்சு ஒரு பஜ்ஜி கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? யாரையா பார்த்தது? ஒருத்தர் பார்க்காத மாதிரி. அந்த குழந்தை அந்த பஜ்ஜியை சாப்பிடாம எடுத்து காதில் வைக்குது. அதாவது ஒரு பஜ்ஜியை பார்த்த உடனே நமக்கெல்லாம் நாக்கில் எச்சி ஊறும். ஆனால் இந்த தலைமுறை குழந்தை அதை மொபைல் ஃபோன்னு பார்க்குது. எங்கே போகுது? ஏன் இத்தனை சமூக பிரச்சனைகள் பெருகி இருக்கிறது? இளம் பிள்ளைகள் ஏன் தரிகட்டு போகிறார்கள்? ஒரு பகுதியினர். அவர்கள் ஏன் பெற்றோருக்கோ ஆசிரியருக்கோ அடங்கி போகாமல் விலகி போகிறார்கள்? பெரும் காரணம் சமூக ஊடகங்களும் இன்றைக்கு கையில் இருக்கிற கைபேசி என்கிற மொபைலும் தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உண்மையா இல்லையாங்க? ஒரு பச்சை குழந்தை பஜ்ஜியை தூக்கி காதில் வைக்கிதுன்னா எங்கே போய்கிட்டு இருக்கு இந்த நாடு? இந்த சூழலில் தான் நாம் என்ன செய்யணும்? வாசிக்கிற பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரணும். நீங்கள் எல்லாரும் வீட்டில் பிரம்மாண்டமாக வீடு கட்டினவங்க இருப்பாங்க, சாதாரணமாக 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் கட்டினவங்க இருப்பாங்க, வாடகைக்கு குடியிருக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம வீடுகளில் மறக்காமல் இருக்கிற இடங்களில் ஒன்று கழிப்பறை, குடியலறை, படுக்கையறை, சமையலறை. ரொம்ப கொஞ்சம் சிந்திக்கிற மக்கள் பூஜை அறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் படிப்பறை என்று வசதி படைத்தவர்கள் கூட வைப்பது இல்லை, வைக்கிறது இல்லைல்ல. வாசிக்க ஒரு இடம் வேண்டும். டிவி பார்க்க ரூம் வச்சுருக்கிறோம், ஆனால் வாசிக்க ஒரு இடம் வேண்டும் என்று பெரும்பகுதி மக்கள் நினைப்பதில்லை. எப்போது அந்த சிந்தனை வருகிறதோ அப்போது ஒவ்வொரு வீடும் ஒரு சின்ன நூலகமாக மாறும். அந்த காலம்தான் மொழியின் பொற்காலம், தமிழுக்கு பொற்காலம். அதனால் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் பேசுவேன். ஏன்னா நான் பல மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன். இந்த காலத்தில்
பயணம் பண்ணுற மாதிரி பெருங்கஷ்டம் எதுவும் இல்லை. அதுவும் நான் தெரியாதனமாக இந்த தென்காசிக்கு அவுட்டரில் ஒரு ரோடு போகுது பாருங்கள், இந்த ரயில்வே மேம்பாலம் கட்டுறாங்களே, அதில் போயிட்டோம். மனுஷன் போக முடியாது. உங்களுக்கு யாராவது எதிரி இருந்தானா அவன் அந்த ரோட்டில் அனுப்பி விடுங்க, அவன் அப்படியே செங்கோட்டை தாண்டி போய் ஒன்றுமெல்லாம் போயிடுவான். எவ்வளவு சமூக மக்கள் பொறுமையானவங்க தெரியுமா? நம்ம மக்களுக்கு உள்ள ரொம்ப பொறுமை இருக்குது. ரோடே சரியில்லைனாலும் 3 வருஷமாக அந்த பாலம் கட்டலைனாலும் 3 வருஷமும் முனைக்கிட்டே போகிற அளவு பொறுமை மிக்கவர்கள் நம்ம மக்கள் தான். ஏன் நான் வெளியூருக்காரன், எனக்கு இந்த ரூட்டில் போகணும்னு தெரியாது. இந்த கூகுள்னு ஒன்று வந்திருக்குல்ல, அதை போட்டு விட்டா அது அந்த முட்டு சந்தில் கொண்டு போய் விட்டுருச்சு. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? போன வாரம் கேரளாவில் ஒரு கலைக்குழு ராத்திரி பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த கலைக்குழு மழை நேரத்தில் பயணம் பண்ணியிருக்காங்க. கூகுள் வழியே போயிருக்கா, அது ஒரு பெரிய பள்ளத்தில் வண்டி கவிழ்ந்து 2-3 பேர் இறந்து போனாங்க. அதனால் கூகுள் சொல்கிறது, மேப்பு சொல்கிறதெல்லாம் நம்பிடாதீங்க. அதுக்கு முதல் உதாரணம் நான் இன்னைக்கு பட்ட பாடு. நான் பாட்டுக்கு தென்காசிக்குள்ளே வந்து 4 ஜனங்களை பார்த்துட்டு போயிருப்பேன். பூரா சிமெண்ட்டு பிளாக்கை பார்த்து போகவே முடியலை. அந்த இடத்த கடக்கிறதுக்கு எனக்கு ஏறக்குறைய 20 நிமிஷம் ஆச்சு. அப்படி சிரமம் மிக்க பயணம் பண்ணி வந்திருக்கிறோம். ஒரு காரணம் உங்களையெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான். இவ்வளவு மக்கள் இந்த பரபரப்புக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறாங்கன்றது பெருமை தான். ஏன்னா நமக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வருது. இப்போ இந்த கூட்டத்திலே நம்ம உட்காந்துருக்கும்போது திடீர்னு பிரதமர் நம்மளை கூப்பிட்றாரு, முதலமைச்சர் வேற கூப்பிட்றாரு. திட்டக்குழுவுக்கு என்ன செய்யறதுன்னு நம்மகிட்ட தான் ஐடியா கேட்குறாங்க. நம்ம சொல்கிற யோசனையை கேட்டுதான் நாடே நடக்க போகுது. அவ்வளவு பரபரப்பாக நம்ம ஆயிட்டோம் பாருங்க. அதனால் பொதுமக்கள் வந்து உட்காந்து கேட்குறதெல்லாம் படு மோசமாக குறைஞ்சி போச்சு. அப்படியே எங்கள் பட்டிமன்றங்கள்லாம் இதில் வந்து கேட்டாங்கன்னா முன் வரிசையில் உட்காந்து அலோ அலோன்னு கத்திட்டு இருப்பார். நாங்கள் ஏற்கனவே இதில் அலோ அலோன்னு கத்திட்டு இருக்கோம். 2 அலோவும் முட்டும். எனக்கு ஒரு சில விஷயங்களில் இந்த ஊரை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னமும் பொதிகை அந்த சொல் இருக்கு பாருங்க, அதை இப்போ தூர்தர்ஷன்லேருந்து எடுத்துட்டாங்க. அது என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல. முன்னாடியெல்லாம் பொதிகை தொலைக்காட்சின்னு தான் இருந்தது, தூர்தர்ஷன். அதை வந்து டிடி தமிழ்ட்டாங்க. டிடி தமிழோ ஓடி தமிழோ. பொதிகைன்றது எவ்வளவு பாரம்பரியமான ஒரு சொல் இல்லை? அந்த காலத்தில் திருவிளையாடல்னு ஒரு சினிமா வந்தது. அதில் ஒரு பாட்டு இருக்கும், உங்களுக்கு நினைவு இருக்கா யாருக்காது? ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லை. திருவிளையாடல் சிவாஜி கணேசன் நடித்தார், அதாவது தெரியுமா? சிவாஜி கணேசன் ஒரு நடிகர் இருந்தார். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், தேவிகா குளிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். உலகத்திலேயே அந்த மாதிரி அன்னம் தண்ணீர் பீச்ச குளிச்ச ஒரே அம்மா தேவிகாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காட்சி எப்பயாவது யூடியூப்ல போய் பாருங்க. பொதிகையிலிருந்து தான் மூலிகை வளம் இருக்கிறது. உலகம் முழுக்க சித்த மருத்துவம் வாழ்கிறது என்றால் அதற்கு பெரிய காரணம் பொதிகை மலை. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு, வெளியூர்காரங்களுக்கு குளிக்கிறதுக்கான இடம் குற்றாலம். நம்ம வந்து குளிக்கும்போது கல் வந்து விழுந்துடுது. நம்ம நேரம் நச்சுன்னு ஒரு கல் விழுந்து இனிமே வருவியா? அப்புறம் இந்த சுற்றுலா தலங்கள் எல்லாம் ஒரு மோசமான திசைக்கு போகுது. அதுக்கு ஒரு பெரிய காரணம் அது. நல்ல சாப்பிட்டுன்றது உங்களுக்கு என்னன்னு புரியுது இல்லையா? இது இல்லை, அப்புறம் போய் நிற்கிற அந்த தண்ணியில் அப்போ தான் குளிச்ச மாதிரி இருக்குமா.
உலகத்திலே குடித்த மாதிரியும் இருக்கணும், குடித்த மாதிரியும் இருக்கணும்னு நம்பி வர ஒரே ஊர் எது? குற்றாலம் தான். குடித்த மாதிரியும் இருக்கும், குடித்த மாதிரி இருக்கும். நான் 1976 75 அதுக்கு முன்னாடியே கூட இங்கே வந்திருக்கிறேன். அன்றைக்கு பார்த்த தென்காசி, அன்றைக்கு பார்த்த குற்றாலம் இல்லை. இது குளிர் ஆட்டி தள்ளும். இன்னைக்கு எல்லாமே காலநிலை மாற்றம். ஒரே ஒரு விஷயம் இந்த ஊர் மாறி இருக்கிறது என்னென்னா, நிறைய கடைகள், வணிக வளாகங்கள் பெருகி இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோஹோன்ற நிறுவனம் ஒரு பெரிய காரணம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்டீரியராக அல்லது எல்லைப்புறத்தில், ஏறக்குறைய தமிழகத்தின் எல்லைப்புறத்தில் இதுவும் ஒன்று. பக்கத்தில் கேரளா இருக்குது. இவ்வளவு தள்ளி இருக்கிற நெல்லை தமிழ் பேசுகிற சீமையில் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் வந்திருக்கிறது என்பது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்த தலைமுறைக்கு அது நல்லது. இவ்வளவும் பேசிட்டு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு. உருவு கண்டு எள்ளாமை வேண்டும். யாராவது ஒருவர் இங்கே இருக்கிறவங்க மீதியை சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த குரல் அதிகம் கேள்விப்படாத குரல். உருவு கண்டு எள்ளாமை வேண்டும், உருள் பெருந்தேர் அச்சாணி அன்னார் உடைத்து. இதுதான் அந்த குரல். அதிலிருந்து ஒரு சின்ன வரியை எடுத்து கொஞ்ச நேரம் உங்களோட பேசலாம். இன்னொரு 15-20 நிமிஷம் பேசலாமா? என்னங்க, 1 hour பேசலாம். அப்பா, இது மாதிரி பட்டிமன்றத்தில் எனக்கு இது ஐயா கொடுக்க மாட்டேங்கிறார். முடிஞ்ச அளவு பேசலாம். நிறைய இலக்கிய உதாரணங்களை எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் இந்த கூட்டத்தில் அது எவ்வளவு எடுக்கும்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயந்தான் அது. தோற்றத்தை வைத்து யாரையும் குறைவாக மதிப்பிடாதே. இதுதான் அதுக்கு விஷயம். தோற்றத்தை வைத்து யாரையும் குறைவாக மதிப்பிடாதே. இப்போ தென்காசியில் தேர் இருக்கா? இருக்கா? கைலாசநாதர் கோவில், காசி விஸ்வநாதர் கோயில் தேர் மேலே சுவாமி புறப்பாடாகி அங்கே வரும்போது எதை நீங்கள் பார்ப்பீங்க? விக்கிரகத்தை பார்ப்பீங்க, சுவாமி மூர்த்தத்தை பார்ப்பீங்க, தேர் அலங்காரத்தை பார்ப்பீங்க, அதன் கம்பீரத்தை பார்ப்பீங்க. அவ்வளோ உயரமாக இருக்க, இது எப்போ நகர்ந்து எப்போ நிலைக்கு வரும்னு பார்ப்பீங்க. முடிஞ்சால் நம்ம கையும் அந்த வடத்தில் வச்சிடணும்னு ஆசைப்படுவீங்க. அதானுங்க செய்வீங்க. நம்ம தள்ளியே அது போகுது. இந்த வடத்தை தூக்கவாது முடியுமா? ஆனால் ஊர் கூடி தேர் இழுத்தல்னு நம்ம ஊரில் சொல்லியிருக்கிறாங்க. நானும் ஒரு விரல் வைப்பதால் என்னை போல் 4000 பேர் வைப்பதால் மாபெரும் தேர் நகர்கிறது இல்லையா? அதானுங்க அதுக்கு அர்த்தம். எப்போது எந்த திட்டமும் எல்லாரும் இணைந்து ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இயங்குகிறார்களோ அப்போதுதான் தேசத்தில் அது நடக்கும் என்பதற்கு உதாரணம் தான் நம்ம ஊர் தேர். அவ்வளவு பெரிய தேர் சுற்றி வரும்போது யாராவது ஒருத்தராவது அதுக்கு ஒரு அச்சாணி இருக்கும்ல, தேர் காலுக்கு ஒரு அச்சாணி, அதை பார்த்துருப்போமா? வேற வழியே இல்லை, சாமி தெரியலன்னா அதை பார்த்துருப்போம். ஆனால் வள்ளுவர் யோசிக்கிறாரு, ஒருவர் தோற்றத்தை கண்டு நீ தவறாக எடை போடாதே. ஏனென்றால் அவ்வளவு பெரிய தேருக்கு கூட ஒரு சின்ன அச்சாணிதான் பாதுகாப்பாக நகர வைக்கிறது என்றால் இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரும் முக்கியமானவரே. இதுதான் இந்த தலை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? என்னங்க எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கீங்க? இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ரொம்ப காலம் முன்னாடி, இப்போ நான் இன்னைக்கு வரும்போது என் கூட 2 பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. 2 பேர் சரியாக விழலைன்னு திரும்ப எடுத்தாங்க. எவ்வளவு எடுத்தாலும் நான் அவ்வளவு தான் தெரிவேன். வயசுக்கு ஏற்ற மூஞ்சி தானே இருக்கும். அதனால் அதை திரும்ப திரும்ப வந்து எடுத்தாங்க. ஆனால் நான் பேச்சுலகத்துக்கு வரும்போது
ரொம்ப காலம் முன்னாடி பேச்சுலகத்துக்கு வரும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், ரொம்பனா ரொம்ப. இப்போ பரவாயில்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போவும் சரியில்லை தான். அந்த காலத்தில் மதுரையில் பொங்கல் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. மதுரையில் கீழமாசி வீதின்னு இருக்கும், அங்கே தான் தேர் நிற்கும், மதுரை கோயில் தேர். அந்த முனையில் ஒரு பொங்கல் திருவிழா நடந்தது. பொங்கல் 1992 93 நினைக்கிறேன், அவ்வளோ பழைய. அந்த நிகழ்ச்சியில் சுமை தூக்குகிற தொழிலாளர்கள் எல்லாருமா கூடி அந்த பட்டிமன்றம் நடத்துனாங்க. சுமை தூக்குறவங்கன்னா ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்ல. இப்போ அந்த கோஷ்டிகளே குறைஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் இந்த ஜேசிபியா, கிரேன் ஜேசிபி அது தூக்குது. ஐயா அது அங்கே நான் கொஞ்சம் தயவுசெய்து அமைதியாக இருங்க, ஏன்னா அவங்க பேசுகிறது எனக்கு கேட்குது. நானே ரொம்ப சிரமப்பட்டு மக்களை ஒரு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை எது அப்படின்னு என்ன கேட்டால் வாத்தியார் வேலைன்னு தான் சொல்லுவேன். இங்கே யாராவது வாத்தியார் இருக்கீங்களா? ஏன்னா இப்போ நான் வந்து மைக் சரியாக இருக்கணும், லைட்டு சரியாக இருக்கணும், இந்த லைட்டை தூக்கி இங்கே வை, இது எனக்கு இது பிடிக்கலை அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் எல்லாம் நான் பேசுகிறத கேளுங்க, முடிஞ்சால் கைதட்டுங்க, இவ்வளவு கெஞ்சி இங்கே வந்திருக்கிறதுல ஒரு 10 பேராவது ஏதோ ராஜா வர்றாரு அவர் பேச்சை கேட்கணும்னு வந்திருப்பாங்க இல்லையா? இப்போ நான் வந்து எவ்வளோ நேரம் பேசுகிறோம்னு கேட்குறேன். திடீர்னு அவங்க பேசுங்க, நாங்கள் போகிற வரைக்கும் பேசுங்க, உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசு, அப்படியெல்லாம் ஒரு கையை காட்டுறாங்கல்ல. இப்போது கேட்கிற அவையில் பேசுகிற வாய்ப்பை நாங்கள் கடவுள் அருளால் பெற்றிருக்கிறோம். ஆனால் கொஞ்சமுமே கேட்க விரும்பாத ஒரு கூட்டத்தில் தினம் பேசுறது யாரு? வாத்தியார் என்னைக்காவது இந்த பயலு கேட்ட, சார் வாங்க சார், எவ்வளோ நேரமும் பேசுங்க சார், சார் ராத்திரி கூட கனவுல நீங்கள் வந்தீங்க சார், அப்போ கூட விடாமல் பேசினீங்க சார், சார் உங்களை மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட படிக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் ஒரு ரூபாயே சொல்லியிருக்கானா? வந்துட்டானா கொல்ல போகிறான். யாராருக்கோ காய்ச்சல் வருது, இந்த ஆளுக்கு எதுவுமே வரமாட்டேன், அப்படித்தானே சொல்கிறோம் இல்லையா? இப்போது இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரும் மற்றவரை பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. கேட்கிற அவை இருந்தால் அங்குதான் பேசணும். யாராவது விவிலியம் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு வரி இருக்கும், கேட்க காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த காது இருக்கே அதுக்கு நிறைய வேலை இருக்கு. மருத்துவம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். காது மட்டும் சரியில்லைன்னு வைங்க, காதுல இருந்து இந்த காது வரைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு திரவம் ஓடுதான், அதுக்கு ஹியூமர்னு பேர். ஹியூமர்னா நகைச்சுவைன்னு ஒரு பேர் இருக்கு, அதுக்கும் ஹியூமர்னு சொல்லுவாங்க. அந்த திரவம் சமநிலையில் இல்லைன்னா நீங்கள் நேரம் நடக்க முடியாது, கீழே விழுந்துருவீங்க, தடுமாறும், தலை சுத்தும். இந்த காது நம்முடைய நேர நிற்கவோ நடக்கவோ தேவையான பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடிப்படையான உறுப்பு காது. சரியா? அடுத்தது என்ன சொல்கிறோம்னு கேட்டு உணரச் செய்வது, ஒலியை வாங்கி அறிவாக மாற்றி மூளைக்கு அனுப்பி அதை உணரச் செய்வது காது. டேய் ஐயா, இப்போ தாண்டா இந்த பக்கம் சொன்னேன், வாங்கடா, இல்லாட்டி மேலே வாங்கடா, வந்து பேசுங்கடா, வாங்கடா. அவங்க தனி பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு எத்தனை வகை இடைஞ்சல் பாருங்க. அது காரணம் என்னென்னா, இப்போ தான் அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். காதுக்கு அடுத்து என்ன வேலை? ஒலியை கேட்பது. இன்னும் முக்கியமான வேலை இருக்குது, கம்மல் போடுறது, டோலக்கு போடுறது, வளையம் போடுறது,
ஜிமிக்கி கம்மல் அத்தனையும் தொங்க விடுறது எவ்வளோ முக்கியமான வேலை. இப்போ என்னைய மாதிரி ஆள் சரியாக கண்ணு தெரியலைன்னா கண்ணாடி போடுறது ரெஸ்ட் பண்ணுற இடம் இது இல்லைன்னு வைங்க, கண்ணாடி மட்டும் தனியாக டொப்பு நிற்கும், குனிஞ்சா கீழே விழுந்துடும். அப்போது அடுத்தது இது எல்லாத்த விட முக்கியமானது என்னென்னா, நல்லவர்கள் எதையாவது சொல்லும்போது கேட்டு அந்த அறிவுரையை புரிந்து கொள்வது தான் காதின் மிக முக்கியமான வேலை. அதனால தான் கேட்க காதுள்ளவர்கள் கேட்க கடவர். மற்றதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த சூழலில் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். பற்றி நிறைய பாடல்கள் இருக்கு. நாம் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறோமா? பாரதியார் ஒரு பாட்டு சொல்வார், இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ. அடுத்த வரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ. ஒரு ஆளை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு பார்க்குறோம்ல. நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி வரவேற்கிறீங்களா? பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டு வாசலுக்கு வருகிற அத்தனை பேரையும் ஒரே மாதிரியாக பார்க்குறோம். பணக்காரர் வந்தாருன்னா 2 கதவையும் திறந்து விட்டோம். அண்ணே வாங்க அண்ணே, அண்ணே நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன், நீங்கள் எதுக்குண்ணே வந்து. இப்போ நம்ம சொந்தக்கார ஒருத்தர் ஒரு 100 ரூபா கடன் கேட்டு வர்றான்னு வைங்க, கதவை திறக்காமல் என்ன போ 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 முக்கியமான வேலையாக இருக்குது. பார்க்குறோம்ல, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இதுதான். பார்க்கிறவர்கள் ஏழையா பணக்காரனா, படித்தவனா பாமரனா, பெரும் முதலாளியா கூலிக்காரனா, ஜாதியில் அந்தஸ்தில் உயர்ந்தவனா சாமானியனா, ஃபாரின்லேருந்து வந்தானா கிராமத்திலிருந்து வந்தானா, இப்படி எடை போட்டுத்தானே நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறோம். எப்போது எல்லாரையும் மரியாதையோடு பார்க்க பழகுகிறோமோ அப்போதுதான் நாம் எல்லாரும் மனிதர்கள் என்ற அர்த்தம். அதுக்காக போகிற வரவெல்லாம் நீ வீட்டில் கூப்பிட்டு வச்சு சோறு போடு அப்படி நான் சொல்லலை. நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்கங்க. அவரவருக்கு உரிய இடத்தை கொடுங்கள், அதே சமயம் அவரவருக்கு உரிய மனிதனுக்கு மனிதன் தர வேண்டிய மரியாதையை கொடுங்க. மரியாதை இல்லாமல் யார்கிட்டையும் பழகாதீங்க, மரியாதை இல்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க. ஏன்னா சாமானியர் என்று நீங்கள் நினைக்கிற சிலர் ஒருவேளை மகா பெரிய மனிதர்களாக இருக்கலாம், உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். சாமானியர் என்று நீங்கள் தள்ளி விடுகிற ஒருவர் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு உயிரை காக்கிற ஒரு உதவி செய்யக்கூடிய மனிதராக இருக்கலாம். ரொம்ப முக்கியமானது அது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், யாரையும் தவறாக பேசாதீங்க. 1893 நான் சொல்கிறதுலாம் கேட்குதுங்களா பின்னாடி வரைக்கும்? கொஞ்சம் அந்த இதை கூட்டலாம் ஃபீட்பேக். 1893 ஜூன் மாதம் இல்லை விசில் வேண்டாம் தம்பி, ஜூன் மாதம் 7ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் வருது. அந்த ரயிலில் முதல் வகுப்பு பெட்டி ஃபஸ்ட் கிளாஸில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி உட்காந்துருக்கிறார். எம்கே காந்தின்னு அப்பா அவருக்கு பேர். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்கிறார், ஒரு வக்கீலாக வந்திருக்கிறார். ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சிருக்கிறார். மகாத்மா காந்தியை நேரில் பார்த்தவர்கள் இப்போ பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க, ஆனால் பார்த்தவர்கள் படத்தில் சொல்கிறாங்க பவுன் நிறத்தில் இருப்பார்னு சொல்கிறாங்க. நல்ல கலர், குஜராத்தி அவர், நல்ல அருமையான கலர். ஆனால் அவரை ஒரு வெள்ளைக்காரன்
கருப்பன் என்று சொல்லி அந்த கோச்சில் இருந்து இறக்கி விடுறான். வெளியே போன்றான். ஒரு தோற்றத்தை பார்க்குறான். நீங்களாம் ஒரு ஆளா? வெள்ளையர்கள் பயணிக்க வேண்டிய முதல் வகுப்பு பெட்டியில் நீ எப்படி அமரலாம்? இறங்கு கீழன்றான். அவர் டிக்கெட்டை காட்டுறாரு. நான் பணம் கட்டியிருக்கேன், நான் போக முடியாது, நான் இருப்பேன். ட்ரெயினை நிறுத்திடுறான். அந்த காலத்தில் அவங்க வச்சதான் சட்டம். போலீஸை கூட்டிகிட்டு வரான். ரயில்வே காவல்துறை ஸ்டேஷன் மேனேஜர் எல்லாரும் வந்து காந்தியினுடைய பெட்டி, அப்போல்லாம் ஹோல்டால்னு சொல்லுவாங்க, படுக்கைன்னு ஒன்று முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. காதலிக்க நேரமில் சினிமா பார்த்தீங்களா யாராவது? நான் பழைய படமாக சொன்னேன். அதில் சென்னைக்கு போகிறேன்னு சொல்லி பாலையா ஒரு பெட்டியோடு வருவார். ஒரு உருண்டையாக ஒரு இது இருக்கும், விரிச்சு படுக்கிறது. வந்து சொல்லுவார், தம்பி மைக் விசில் வருது தம்பி. அது அந்த மாதிரி பெட்டி படுக்கைன்னு சொல்லுவாங்க. தூக்கி தெருவில் போடுறாங்க, பிளாட்ஃபாரத்தில் போடுறாங்க, எரியிறாங்க. கையை பிடிச்சி இழுத்து அவரை தள்ளி விட்டு போயிடறாங்க. மிக கடும் குளிர். ஒரு ராத்திரி பூரா அந்த ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் ரூமில் உட்கார்ந்துருந்தாரா குளிரில் நடுங்கி கொண்டு. அன்றைக்கு ஒரு சாதாரண மோகன்தாஸை ஒரு வெள்ளை இனம் ரயிலில் இருந்து இறக்கியது. ஆனால் அதற்கு பிறகு ஏறக்குறைய 54 ஆண்டுகள் கழித்து வெள்ளையரையே இந்திய அரசு கட்டிலில் இருந்து இவர்தான் இறக்கப் போகிறார் என்பதை அவர்கள் தெரியாமலே போனார். ஒரு தோற்றத்தை பார்த்து கேவலமாக நினைச்சா என்ன ஆகும்? சாதாரணமாக போகும். நான் ஏற்கனவே ஒரு பட்டிமன்றத்தை பற்றி சொல்லி பாதியில் விட்டேன். மதுரையில் நடந்தது 92 93. இவ்வளோன்னு ஆளாக இருப்பேன், நல்ல உயரமான மேடை. இதாவது பரவாயில்ல, இப்போ நம்மளை அவர் வருகிறார்லாம் கூப்பிட்றாங்கல்ல, நல்ல உயரமான மேடை. மேடை ஏறுறதுக்கு ஒரு 10 படியாவது இருக்கும். ஏன்னா நீங்கள் மதுரைக்கு வந்தவங்களுக்கு தெரியும் மாசி வீதி எவ்வளவு நீளமானதுன்னு. அவ்வளவு தூரம் கூட்டம் நிற்கும் அப்போல்லாம். அப்போ மொபைல் கிடையாது, டிவி கிடையாது. டிவி வந்த பிறகு தான் பொதுக்கூட்டங்களுக்கு ஆள் வர்றது குறைஞ்சது. அவ்வளவு கூட்டம் நிற்குன்னு உயரமாக மேடை போட்டிருக்காங்க. பேச்சாளர்கள் தமிழறிஞர் சாலமன் பாப்பையாலேருந்து எல்லோரும் மேடை ஏறிட்டாங்க. நான் வேகமாக கடைசி ஆளாக போகிறேன். ஒரு மோட்டா ஆள், அவர் சுமை தூக்குறவர், கையை பிடிச்சி இழுத்தாங்க, வா நீ எனத்துக்கு போகிறேன்னாரு. இது சத்தியமாக நடந்தது. நான் சொன்னேன், பேச்சாளருங்க என்ன, நீ போயிரு அந்த பக்கம். அவர் வந்து என்னை கண்டுக்கவே இல்லை, போயிரு அந்த பக்கம், ஓரமாக நெல் அப்படின்னாரு. நான் ஏன்னா நீங்கள் அவங்கள உடம்பெல்லாம் அப்படியே ஜிம்பாடின்னு வாங்கல, அதை விட பெருசாக இருக்கும். அவ்வளோ பெரிய அரிசி மூட்டை அனாயாசமாக தூக்கி போய் அப்படி லாரியில் ஏற்றுற ஆள். அவர்கிட்ட போய் நான் சண்டைக்கு போக முடியுமா? மேலே ஏறி சாலமன் பாப்பையா ஐயா மைக்கில் அங்கே பார்க்குறாரு. அங்கேருந்து என்ன இவனை காணோம்? அங்கேருந்து கேட்டேன், ஏப்பா ஏன் அங்கே நிற்கிறேன்னு? விட மாட்டேங்கிறாங்கன்னு. அப்போது அவர் மைக்கில் சொன்னார், யோ அவன் ஒரு பேச்சாளரியா, அவனை மேலே விடுங்கன்னு. அப்போ அந்த ஆள் என்னை ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க. நீ எல்லாம் பேசி நான் எப்போவும் நினைப்பேன், ஒரு தோற்றத்தை வச்சு நம்மளை எவ்வளவு மட்டரகமாக மதிச்சிருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழணும்.